ஆண்டவர் அச்சுரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலே தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது 1 யோவான் 2 அதிகாரம் 15வது வசனம். 1 John chapter 2 verse 15. உலகத்திலும் உலகத்திலுள்ளவர்களிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்கள் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவர்களெல்லாம் பிதாவினால் உண்டானவர்கள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, பூமியிலே கர்த்தர் சகலவற்றையும் படைத்த பிறகுதான் மனிதனை படைத்தார். மனிதனை படைத்த பிறகு ஒரே ஒரு கட்டளையை அவனுக்கு வைத்தார். அந்த நன்மை தீமை என்கிற மரத்தின் கனியை மட்டும் புசிக்க வேண்டாம் என்று சொல்லி ஒரு கட்டளை கொடுத்தார். அந்த கட்டளைக்கு ஏவாள் கீழ்ப்படியாமல் போனபடினால் 1 யோவான் 2 அதிகாரம் 5வது வசனத்தின்படி அவருடைய வசனத்தை கை கொள்ளுகின்றத்தில் தேவ அன்பு மெய்யாக பூர்ணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனால் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பானவர். ஏவாளும் ஆதாமும் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிதனா இல்லாதபடினால் அவர்களது தேவ அன்பை விட்டு வெளியே வர நேரிடுகிறது. அதனால் சாபம் வருகிறது, அதனால் பாவம் வருகிறது. அதனால் ஏதேன் தோட்டத்தை பண்படுத்த வேண்டியவர்கள் அதை விட்டே துரத்தப்பட்டார்கள். இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையிலே தேவ அன்பு வெளிப்பட்டு நம்மை கொண்டு தேவன் இந்த பூமியை சரிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உலகத்தை விட்டு நம்மை விலக்கி வைத்திருக்கிறார். உலகமானது பிசாசினால் படைக்கப்பட்டது, பூமியானது கிறிஸ்துவினால் படைக்கப்பட்டது. 2 விளங்கிக் கொள்ளுங்கள். மீண்டுமாய் சொல்கிறேன், உலகத்திலும் உலகத்திலுள்ளவர்களும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால், இந்த உலகத்துடைய பிரச்சனைகளிலே, பாவங்களிலே, அனித்தியமான சந்தோஷங்களிலே அன்பு கொடுத்தார் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. கண்களை மூடி ஜெபிப்போமா? இனிமேலாவது தேவனுடைய வசனத்தை கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏவாளை போல துரத்தப்பட்ட வாழ்க்கையாய் இருந்தாலும் கிறிஸ்துவானவர் ஆட்டுக்குட்டியாய் வந்து அடித்து அந்த தோலை எங்கள் மேல் போத்தினபடினாலே என்னுடைய நிர்வாணம் மூடப்பட்டக்கா நன்றி. தகப்பனே, எங்களுடைய ஸ்தானத்திலே நாங்கள் நிலைநிற்கும்படி எங்களுக்காக நீ மரித்ததுக்காக நன்றி. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமேன். எனக்கு பிரியமானவர்களுக்கு கிங் லைன் ஆஃப் ஜூடா ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரியின் சார்பாக நான் உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்த்துகிறேன்.